ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் நல்லா நீல வாக்கில் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அளவில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 150 கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 150 கடலை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து கடலை மாவு சேர்த்துக்குங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். எனக்கு வந்து டப்பால் அளவு தெரியாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் 2 ரூபா பாக்கெட் விற்கும் பார்த்திங்கன்னா அதை வாங்கி வச்சுக்குவேன். எல்லாத்துக்கும் வந்து 1 பாக்கெட் நான் சேர்த்துக்குவேன். அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்புறம் அது கூடவே கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கறி மசாலாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து உங்கள் தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயத்துலேயே வந்து ஈரத்தன்மை இருக்குது, ஆனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பத்தாததுக்கு நம்ம லைட்டாக தண்ணி தொளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வேணுமா நீங்கள் பச்சரிசி மாவு வேணுமா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு சேர்க்கலை, கடலை மாவில் தான் செய்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற வரைக்கும் நல்லா வந்து பிசைச்சிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு பத்தலை, அதனால் கொஞ்சோன்னு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. அதே போல் லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சரி, நம்ம வந்து ஈவினிங்லேயே ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, நம்மளே வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதை எடுத்து இந்த மாதிரி உதிரியாக உதுத்து விட்டு போடுங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே எல்லாமே சேர்ந்து கெட்டியான மாதிரி ஆயிரும். இப்போ உதுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக வரும். இப்படி தனித்தனியாக ஊற்று வர மாதிரி போட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டியை வச்சுட்டு தனித்தனியாக கொஞ்சம் இது பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா பக்கோடா நல்லா மணமாக நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பக்கோடா நல்லா டேஸ்டியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான பக்கோடா ரெடி.